கமலும் ரஜினியும் அவர்கள் சேர்ந்து நடிக்கிற கடைசி படம் அதுதான். இல்லை, இது நினைத்தாலே கசக்கும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது நினைத்தாலே இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது நினைத்தாலே கசக்குது. இவங்களோட வெற்றி கூட்டணியே கிடையாது, இது ஒரு தோல்வி கூட்டணி தான். அதனால அது அமையறதுக்கான வாய்ப்புங்கிறது இப்போ கமலஹாசனோட விவேக் அவர்கள் சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்காமே போயிருச்சு. கமல் சாரோட ஒரு படம் கூட பண்ணல. அந்த ரெக்கார்டை நான் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவரும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை சார், இந்தியன் 2 படத்தில் வந்து சேர்ந்து நடிச்சாங்களா? செத்துட்டார்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? செத்தாரா இல்லையா? சேர்ந்து நடித்ததுனால தான் செத்தார். சங்கருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? வாழ்க்கையில் அடுத்தடுத்த மேலே ஏறி போகணுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளார போகணுமா, டவுன் ஸ்டெப் ஆகி செத்தரணுங்கிறதுக்கு முடிவு எடுக்கணுமா? புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு தரத்தில் இருக்கிறவன், புரியுதுங்களா, மற்ற நடிகர்கள் போய் அப்பா வேஷம், மாமா வேஷம், மைத்துனர் வேஷம் அப்படிலாம் போட்டு மற்றவங்களுக்கு ஜிங்ஜாக் அடிக்கிறது கிடையாது. அப்போ என்னதான் நீங்கள் ஒரு ஜாம்பவானா நீங்கள் இருந்தாலும், நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுறப்ப உங்களை மாமா வேலை பார்க்க வச்சுருவாங்க. சினிமா ஆட்களை வந்து நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, எல்லாம் வெஞ்சன்ஸோடு இருக்கிறவனுங்க. இப்போ வந்து நீங்கள் அமீர் கானே கூட்டிகிட்டு வந்தால் கூட அவர் வந்தாலும் பார்த்தீங்களா, நாயை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தோம். வீட்டில் வாட்ச்மேனாக தான் இருந்தாலும் வச்சோம். பைத்தியக்கார டைரக்டருங்களை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் சினிமா எந்த அளவுக்கு தத்தளிக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒரு ரோஜா அப்படிங்கிற படம் தான் முதல் பேன் இண்டியா மூவி தமிழ் சினிமாவில். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவர் எங்கவா அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன்னு நினச்சிட வேணாம். கேட்டால் இவனுங்களை தூக்கி கொண்டாடுறோம், இன்றைக்கி வந்து இவனுங்க தான் இந்தியாவோட தலை சிறந்த டைரக்டர்கள் அப்படின்னு. எங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துங்கிற நோக்கம்தான் உங்களுக்கு இருக்க ஒழிஞ்சு, அந்த படத்தை நல்ல விதமாக ஒரு கதை பண்ணி நல்ல விதமாக கொண்டு போய் ஒரு ரசிகனை ஹாப்பி பண்ணணும். புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்களுக்கு பேசிக்காக அறிவு கிடையாது. எவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் என்ன, இவனுங்களுக்கு கமிட்மெண்ட்டுக்கு தான் படம் பண்ணுறானுங்க, கதைக்கு படம் பண்ணலை. திருப்பி நான் சொல்கிறேன். ஒரு ரஜினின்னு உள்ளார வந்தாருன்னா உடனே ஜோடி சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்க, ஏதாவது ஒரு விதத்தில் ஜோடி வைக்கிறீங்க. அது ஒரு பொண்டாட்டி, இந்த காலா படத்துல எல்லாம் ஒரு பொண்டாட்டி இல்லை 2 பொண்டாட்டி வைப்போம், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்டா பொண்டாட்டி கொடுத்தாடா சந்தோஷப்படணும், கூட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஜனநாயகம் படம் வரப்போகுது. அது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்குல அவர் வந்து பேன் இண்டியா கிடையாதுங்க. உலகத்திலேயே இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ யாருறான்னா அது பாலையா தான். பாலையா மேல உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ வந்து ஒரு பொறாமை தான். உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு பொறாமை தான். ஆமா, அந்த ஆள் கூட நடிக்கிற பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு பேத்தி வயசு இருக்கும். இன்னும் சொல்ல போனா கருவில் இருக்கிற குழந்தை கூட தான் அவர் நடிக்கல. ஒரு நடிகை பார்த்தோன்னே அவங்களோட பேத்தியோட நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பாரு அவரு. எம்ஜிஆர் மேல இல்லாத அவதூறா? இவருக்கு முன்னால வயசுக்கு வராத குழந்தைங்களோட எம்ஜிஆர் நடிச்சாரு, உண்டா இல்லையா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் தான் இருக்காரு. நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஒரு பரபரப்பாக எல்லாருமே வந்து பேசப்படுற ஒரு விஷயம், சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி அவர்களோட கடைசி படம் என்ன அப்படின்னா கமலும் ரஜினியும் அவர்கள் சேர்ந்து நடிக்கிற கடைசி படம் அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணதாக சொல்லப்படுது சார். பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல சார். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? இல்லை, இது நினைத்தாலே கசக்கும். புரியுதுங்களா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது நினைத்தாலே இனிக்கும். புரியுதுங்களா? இதை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது நினைத்தாலே கசக்குது. புரியுதுங்களா? இது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயத்தை ரூமராக்கி அந்த செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 74 வயசு. இவரை விட ஒரு 6 மாதம் சின்னவர் தான் கமலஹாசன் ஐயாவும். அவ்வளவுதான் வயசு டிஃப்ரென்ஸ் 2 பேர்த்துக்கும். புரியுதுங்களா? ஒரு டைம்லேயே அந்த படமே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்துக்கு தான் இருந்தது. பெருசாக ஒன்றும் பம்பர் ஹிட் ஆயிரல. புரியுதுங்களா? அதுவே ஆவரேஜ் தான். இவங்களோட வெற்றி கூட்டணியே கிடையாது, இது ஒரு தோல்வி கூட்டணி தான். அதனால அது அமையறதுக்கான வாய்ப்புங்கிறது சும்மா ரூமரை நம்பி ஏமாந்துட்டு இருக்க வேணாம். அது ஒரு ரூமர், அவ்வளோதான். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சில பேர் இணைஞ்சு நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க.
இப்போ கமலஹாசனோட விவேக் அவர்கள் சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசைப்பட்டாங்க, ஆனால் அது நடக்காமையே போயிடுச்சு. புரியுதுங்களா? இல்லை சார், இந்தியன் 2 படத்தில் வந்து சீன்ஸ் வந்தாரே சார் விவேக் கமல் கூட நடிச்சாரா? சேர்ந்து நடிச்சாங்களா? செத்துட்டார்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? செத்தாரா இல்லையா? சேர்ந்து நடித்ததுனால தான் செத்தார். இந்தியன் 2 படம் என்ன கண்டிஷன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். படம் ஃப்ளாப் தானா? அட்டர் ஃப்ளாப்பா? சங்கருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? வாழ்க்கையில் அடுத்தடுத்த மேலே ஏறி போகணுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளார போகணுமா, டவுன் ஸ்டெப் ஆகி செத்தணுங்கிறதுக்கு முடிவு எடுக்கணுமா? அதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். சில விஷயங்கள் சென்டிமெண்ட் பார்க்கணும். படத்தில் அது அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்து காலகாலமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஜெயிக்காத டேரக்டரை கூப்பிட்டு எவனாவது எந்த ப்ரொடியூசராவது படம் கொடுத்துருக்கான்? அது பாசிபிள் இல்லை சார் ப்ராக்டிக்கலி. அதே மாதிரி தான். அப்போ புரியுதுங்களா? சென்டிமெண்ட் வந்து ஜெயிக்கிற இடத்துல தான் இருக்கும், தோக்குற இடத்துல இருக்காது. புரியுதுங்களா? அதனால அதை வந்து ஒரு ரூமரை வந்து செய்தியாக்கி பேசிகிட்டு இருக்காங்கிறதுக்காக அதுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்து பேசணும். நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி எந்த விதத்தில் நம்ம பேசினாலும் அது பிரயோஜனமற்றது. சார் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், இப்போது ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே அப்பான்ற ரோல்லெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருந்தார், அண்ணா தம்பி அப்படின்னு. ஆனால் காலப்போக்கில் அவர் இப்போ வரைக்குமே வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் இந்த கேரக்டர் ரோலில் வேறு யாராவது ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இவர் வந்து அந்த கேரக்டர் ஒரு அப்பாவா இல்லை ஒரு அண்ணாவா அந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்து பண்ணுவோம். இன்னும் சிவாஜி அவர்கள் பண்ணதை நம்ம பார்த்தோம். இவர் அந்த மாதிரியான ஒரு ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஒரு விஷயங்க, ரஜினி சாதாரண சினிமா ஸ்டார் கிடையாது, சூப்பர் ஸ்டார். புரியுதுங்களா? சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு தரத்தில் இருக்கிறவன், புரியுதுங்களா, மற்ற நடிகர்கள் போய் அப்பா வேஷம், மாமா வேஷம், மைத்துனர் வேஷம் அப்படிலாம் போட்டு மற்றவங்களுக்கு ஜிங்ஜாக் அடிக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஏன் சார் இது இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பூவே உனக்காக அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தாத்தா வந்தாங்க அப்படின்னா ஒரு ஜாம்பவான்கள் அவங்களாம் ஒரு காலத்தில் பார்த்தாவே பயப்படுற ஒரு கேரக்டர்ஸ். ஆனால் ஹீரோ ஹீரோயினுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற ஒரு மூமெண்ட் நடக்கும். அப்போ என்னதான் நீங்கள் ஒரு ஜாம்பவானாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுறப்ப உங்களை மாமா வேலை பார்க்க வச்சுருவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி மாமாவால் பார்க்குறதுக்கு ரஜினி ஐயா வந்து ஒத்துழைக்க மாட்டார், அவருக்கு அது தேவையும் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே வந்து சினிமாவில் வந்து கொஞ்சம் இறங்குனா போதும், எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவாங்கன்னு தெரியுமா? ரொம்ப கேவலப்படுத்தி மட்டரமாக்கிடுவாங்க. ஆமாம், நீங்கள் சினிமா ஆட்களை வந்து நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, எல்லாம் வெஞ்சன்ஸோடு இருக்கிறவனுங்க. புரியுதுங்களா? அப்படியே காத்துக்கிட்டு இருப்பானுங்க, எப்படா ஒருத்தன் கீழே விழுவான், அவனை எப்போ ஏறி மிதிக்கலான்னு ஒவ்வொருத்தனும் காத்துக்கிட்டு இருப்பான். அதனால் இதெல்லாமே ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஐயா வந்து அவருக்கு என்ன வேலையோ, இப்போ வந்து நீங்கள் அமீர்கானே கூட்டிகிட்டு வந்தால் கூட அவர் வந்தாலும் பார்த்தீங்களே நாயை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தோம், வீட்டில் வாட்ச்மேனாக தான் இருந்தாலும் வச்சோம். புரியுதுங்களா? ஆனால் அவரே வந்து ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும்ன்றதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரோலுன்னு எனக்கு தெரிஞ்சதான் நான் கண்டிப்பாக நடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு சார். அதானே, அப்படி தானே இருக்கணும். பட் ஏன் சார் லோகேஷ் கனகராஜ் அவரோட மூவிஸில் ஒரு டைரக்டராக நான் இதை கேட்குறேன், இப்போ இந்த மாதிரியான ஒரு டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டிகிட்டு வரும்போது அது இன்னும் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் பண்ணியிருப்பாரல்ல சார்? அதாவது பைத்தியக்கார டைரக்டருங்களை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் சினிமா எந்த அளவுக்கு தத்தளிக்குதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், ஒரு ரோஜா அப்படிங்கிற படம் தான் முதல் பேன் இண்டியா மூவி தமிழ் சினிமாவில். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அவர் எங்கவா அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன்னு நினச்சிட வேணாம், உண்மையை பேசுகிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த ரோஜாவில் நடித்த நடிகர் யார்? அதுக்கு முன்னால் எல்லாரையும் தெரியுமா? நல்லா மற்ற லாங்குவேஜ்லாம் ஹிட் அடிச்சுட்டு வந்தார். அந்த பொண்ணு யார்? அந்த மியூசிக் டைரக்டர் யார்? எல்லாரும் புதுசு. புரியுதுங்களா? கதையும் கதைக்களமும் உணர்வும் அது கரெக்டாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரும்.
நீங்கள் அது மாதிரி போனாமல் அந்த லாங்குவேஜில் ஹீரோவாக இருக்கார், அடுத்தடுத்த லாங்குவேஜ்லலாம் பெரிய பெரிய ஹீரோ எல்லா பெரிய ஆட்களையும் ஒன்றா சேர்த்து போட்டோம்னா. தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இது பண்ணிட்டு தானே சார் இருக்காரு. இது எல்லா ஆர்டிஸ்ட்டும், அதாவது அந்தந்த கேரளாவில் ஆகட்டும் சரி, இல்லை கர்நாடகாவில் ஆகட்டும் சரி, இல்லை பாலிவுட்டில் ஆகட்டும் சரி, யார் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் மாஸ் ஹீரோஸாக இருக்கோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே நடிக்க வைக்கிறதுன்றது ஒரு தொடர் விஷயமாக தானே இங்கே பார்க்கப்படுது. அதுவும் முக்கியமாக லோகேஷ் அவர்களோட மூவிஸில். அதாங்க, நெல்சன் கூட அதை ட்ரை பண்ணார்ல ஜெயிலரில். ஆக்சுவலி அதான் இவனுங்க முட்டாளாக இருக்கிறதுனால இந்த செயலை செய்கிறாங்க. ஒரு பாபநாசம் மாதிரி ஒரு கதையை பண்ணால் பிரம்மாண்டம் தேவையில்லை. அங்கே லாரியை தூக்கி பறக்க விட்டு உடைக்கணும்னு அவசியம் இல்லை. பாபநாசம் எத்தனை மொழியில் ரீமேக் பண்ணாங்க? அதில் என்ன பிரம்மாண்டம் இருந்தது? புரியுதுங்களா? படத்தை யோசிங்கடா, யோசிங்க, சிந்திங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா நம்ம அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது, வாய்ப்புங்கிறது இப்படிப்பட்டவனுங்களுக்கு தான் கிடைக்கிது. உண்மையிலே யோசிக்கணுங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் உண்மை. கேட்டால் இவனுங்களை தூக்கி கொண்டாடுறோம். இன்றைக்கி வந்து இவனுங்க தான் இந்தியாவோட தலை சிறந்த டைரக்டர்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ லோகேஷ் கனகராஜ் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் தானே சார் இருக்குது. ஏன்னா கூலி படம் பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மூவி வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணலை, இல்லை கொடுக்கல மக்களுக்கு. உடனே அவர் வந்து நான் மக்களுக்காக கதை எழுதலை, நான் என்ன எழுதணுமோ அதுவே என்னால் எழுத முடியலன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்போது அது ஒரு பெரிய விமர்சனமாக தானே சார். இது வெட்டியாங்கதை பண்ணுறதுக்கு ஒரு பாலா பண்ண கதையை நீங்கள் உல்ட்டா பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் பாலா வந்து மண்ணள்ளி போட்டு குழியில் பாரம்பரியமாக என்ன நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த சாவுக்கு ஒரு பணத்தை எப்படி எரிக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு தான் போயிட்டுருக்குது. நீங்கள் சேரில் வச்சு பஸ்பமாக்குற விஷயத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட்டுன்னு காட்டிட்டீங்கன்னா படம் ஓடிடுன்னா இது எந்த விதத்தில் நம்பிக்கை? புரியுதுங்களா? உங்கள் சிந்தனையே செதஞ்சு போயிருக்குங்க. அதை எங்கள்கிட்ட வியாபாரமாக்கி எங்களை ஏமாத்துறீங்க. எங்கள்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் நெஞ்ச காசையும் பிடுங்குறீங்க. ஆமாம், எங்களை அறியாமல் தேட்டருக்கு வந்து நல்லா இருக்குன்னு நம்பிக்கையை கிரியேட் பண்ணி உள்ளார வர வைக்கிறீங்க. ஒரு சூப்பர் ஸ்டாரை உள்ளார வச்சுக்கிறீங்க, ஒரு அமீர் காரனை உள்ளார வச்சுக்கிறீங்க, மற்ற லாங்குவேஜில் இருக்கிற நடிகரெல்லாம் தூக்கி உள்ளார போட்டுக்கிறீங்க. எங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துங்கிற நோக்கம்தான் உங்களுக்கு இருக்க ஒழிஞ்சு அந்த படத்தை நல்ல விதமாக ஒரு கதை பண்ணி நல்ல விதமாக கொண்டு போய் ஒரு ரசிகனை ஹாப்பி பண்ணணும், படம் பார்க்குற வர்றவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம வேர்த்தாக வேலை பார்க்கணுங்கிற நோக்கமே இல்லாமல் ஏமாத்துகிற காரியத்தை மட்டும்தான் பண்ணுறீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும் சார்? இப்போது இந்த மூவிஸ் பற்றி நம்ம பேசும்போது காந்தாராவை, இல்லை இதுக்கு முன்னாடி வந்த மஞ்சுமேல் பாய்ஸு, இல்லை நீங்கள் சொன்ன அந்த பாபநாசம் ரிஷ்யமே சரி, எல்லாருமே இங்கே எவ்வளோ கொண்டாடணும்ல சார் காந்தாரா மாதிரியான ஒரு மூவிஸ். ஏன்னா நான் வந்து எல்லா விமர்சனமும் பார்க்கும்போது காந்தாரா மாதிரியான மூவி இங்கே எடுக்க சொன்னால் கங்குவா மாதிரி மூவி எடுத்து வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இங்கே தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் நம்ம பார்த்துட்டு தானே சார் இருக்கோம். ஏன் அப்போது அந்த மாதிரியான ஒரு படங்கள் இங்கே கொடுக்கறதுக்கான டிரெக்டர்ஸ் நம்மக்கிட்ட பஞ்சமா சார்? இல்லைங்க, அதாவது முதல்ல அந்த டைரக்டர் சூஸ் பண்ணுற ஒரு குரூப்னு இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் இல்லையா, அந்த ப்ரொடியூசருக்கு அறிவு கிடையாது இங்கே இருக்கிறவனுங்களுக்கு. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ப்ரொடியூசருங்களுக்கு பேசிக்காக அறிவு கிடையாது. எவனுக்கு சான்ஸ் கொடுக்கணும் என்ன, இவனுங்களுக்கு கமிட்மெண்ட்டுக்கு தான் படம் பண்ணுறானுங்க, கதைக்கு படம் பண்ணலை. திருப்பி நான் சொல்கிறேன், இவனுங்க எல்லாருமே கமிட்மெண்ட்டு. இவங்க கமிட்மெண்ட்டு, இந்த டைரக்டரோட இந்த ஆர்டிஸ்ட்டை சேர்த்தா இதுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சம்பாதிக்கணுங்கிற நோக்கம், மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் உள்ளார வச்சுருக்கானுங்களை ஒழிஞ்சு மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இவனுங்கள்ட்ட கிடையாது. புரியுதுங்களா? ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பை காலத்துக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நம்மளை பற்றி இந்த உலகம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கிற ஒரு என்ன சொல்கிற ஒரு ஈரானியன் மூவி, புரியுதுங்களா? மஜித் டேரக்டருங்கிறது இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து பேசுகிற அளவுக்கு பரவி இருக்கார். ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவனை வந்து பார்க்காதவங்க யாருமே கிடையாது. புரியுதுங்களா? எங்கேயோ அந்த நாடு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பட் அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருந்த தமிழ் படம் ஒரு காலத்தில் அந்த மாதிரிலாம் வந்தது. புரியுதுங்களா? அதை வந்து நாங்கள் கமர்ஷியலைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேவலமாக எடுத்தால் மற்ற மொழிகளோட படம் தான் இங்கே ஓடும். ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே ஏன் ஹிட் அடிக்குது அப்படின்னா நண்பர்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை, ஒருத்தனுக்கு ஒன்றுன்னா நாங்கள் ஒன்றா நிற்பண்டா அப்படிங்கிற உணர்வுங்கிறது மலையாளத்தான்ட்டான்னு இல்லை, ஒரு தமிழன்ட்ட இருக்குது, கன்னடத்தன்ட்ட இருக்குது, தெலுங்குன்ட்டு. இது வந்து ஒரு உலக பொதுமொழி, உலகமயமாக்கப்பட்ட உணர்வு. அது அந்த உணர்வில் நீ படம் எடுத்தியா? அந்த உணர்வை கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? புரியுதுங்களா? அப்படியே ஒரு டைரக்டர்கிட்ட நீங்கள் கதை கேட்டாலும் அந்த டைரக்டர் அப்படியே எடுக்க விடுறதுக்கு ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்கானா? புரியுதுங்களா? ஹீரோயினே இல்லாமல் படம் எடுக்கணுங்கிறது லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு படம் எடுத்தான், கைதின்னு ஒரு படம், 2வது படம், ஹீரோயினே அதில் கிடையாது. புரியுதுங்களா? என்னாச்சு? ஓடிச்சுல, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல.
அப்புறம் ஏன் நீங்கள் ஹீரோயின் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுனா ஒரு ரஜினின்னு உள்ளார வந்தாருன்னா உடனே ஜோடி சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறீங்க, ஏதாவது ஒரு விதத்தில் ஜோடி வைக்கிறீங்க. அது ஒரு பொண்டாட்டி, இந்த காலா படத்துல எல்லாம் ஒரு பொண்டாட்டி இல்லை 2 பொண்டாட்டி வைப்போம், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்டா பொண்டாட்டி கொடுத்தாடா சந்தோஷப்படணும், கூட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஹீரோவுக்கு கூட்டி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. நல்ல கதை பண்ணாவே அவன் சந்தோஷப்படைவான். இப்போ ஜனநாயகம் படம் வரப்போகுது. அது வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்குல அவர் வந்து பாலையா பண்ண ஒரு பாலகிருஷ்ணா பண்ண ஒரு மூவி தானே சார், பகவன் கேசரி, அந்த படத்தோட இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கும் எப்படி சார்? ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் சைடு வந்து அவர் வந்துட்டார், மார்ச் ஏப்ரலில் வில் கெட் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குமா சார்? ஏன்னா நமக்கு தெரியும் தெலுங்குல பொலிட்டிக்கல் மூவிஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்து தானே சார் வந்திருக்கோம். இல்லை, இதில் வந்து பாலகிருஷ்ணா மூவியை எடுத்துக்கிறதே வந்து அதுவே வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன் பேசிக்காக. ஏன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்னைய வரைக்கும் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்தியாவோட உலகத்தரத்தில் பேன் இந்தியா கிடையாதுங்க, உலகத்திலேயே இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ யாரான்னா அது பாலையா தான். அவரை தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஹாலிவுட்காரனே மறந்து போயிட்டான், வர்ற ட்ரெயினை நிப்பாட்டி கை காட்டி நிப்பாட்டி பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுற சக்தி எவருக்குடா இருக்கு? ஆமாம், ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்க ஹெலிகாப்டரில் சவுத்து அப்படி போட்டு பிடிக்கிறதெல்லாம் அவனுங்க கூட. இவர் பண்ண ஆக்ஷனை ஹாலிவுட்காரன் பண்ணலைங்க, அவங்களாம் பிச்சை எடுக்கணும் இவர்கிட்ட, புரியுதுங்களா? ஆனால் இன்னொரு விதம், இதை பிச்சை எடுக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் பெருமை. ஒரு ஜோக்கரை வந்து எங்கள் ஊரில் ஜோக்கர் சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு என்ன பெருமை? ஒரு ஹீரோவை ஜோக்கர் ஆக்கிற விஷயத்துக்கு நடக்கிற விஷயந்தான் பாலையா பண்ணது எல்லாமே ஆக்ஷன் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோம். அப்படின்னா அது உலகத்தரத்துலேயும் உலகத்தோட பார்வையிலையும் இன்றைக்கி வந்து ஜோக்கருங்கிற ஒரு பேர், ஒரு கோமாளி அவன், ஒரு ஹீரோவை நீங்கள் கோமாளி ஆக்கிறீங்க. ஆனால் அவருக்கும் மாசான ஒரு க்ரௌட் இருக்குல்ல சார், அவரை வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு. வர்ஷிப் தான் சார் அது சொல்லணும். அதெல்லாம் வர்ஷிப்பு, இப்போ அதே வர்ஷிப் தான் இவருக்கும் இருந்தது, விஜய்க்கும். செத்தானுங்கள, புரியுதுங்களா? செத்தானுங்களா இல்லையா? நீங்கள் வர்ஷிப் பண்ணாவே நீங்கள் செத்துருவீங்க. ஆமாம், இப்போ பாலையா மேலே உங்களுக்கு என்ன சார் இவ்வளோ வந்து ஒரு? ஆமாம், அப்படியே பாலையா மேலே அவர் அப்படியே ஏங்க நீங்கள் ஒரு பொறாமை தான், உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு பொறாமை தான். ஆமாம், அந்த ஆள் கூட நடிக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு பேத்தி வயசு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கருவில் இருக்கிற குழந்தை கூட தான் அவர் நடிக்கலை, மற்றபடி எல்லா விதத்துலையுமே நடிச்சிட்டார். ஆமாம், அவருக்கு சீரியஸாக அவர் நினப்பார் பிள்ளைக்கு. அவள் ஒரு 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 நடிகை பார்த்தாங்கன்னா ஓகே இவங்க கூட நடித்தா போதும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு நடிகை பார்த்தோன்னே அவங்களோட பேத்தியோட நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பார் அவர். கரெக்டாக கொண்டு வந்து நடிக்க வச்சுருவார். எப்படியும் அவரோட நடிக்காத ஹீரோயின் யாருமே கிடையாது தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்கிற டாப் லெவலில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவர் கூட ஒன்ஸ் அப்படி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணி நடிச்சிருக்காங்க. எதுக்காக நடிக்கிறாங்க? அவர் மேலே அளவு கடந்த பாசத்தினால, புரியுதுங்களா? அவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வெற்றி படமாக அமையுதுங்கிற நோக்கத்தினால அவர் கூட சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசாசையாக ஓடி போய் நடிக்கிறாங்க. ஃபைன் சார், ஆனால் அவர் மேலேயும் வந்து என்ன ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னா, அவரை விட நீங்கள் சொன்னீங்க சின்னவங்களா இருக்கிறவங்க கூட அம்மாவாக போடுறது, இல்லை ரொம்ப ஒரு 30-40 வயசு ஏஜ் கேப் இருக்கிறவங்கள ஹீரோயினாக கொண்டு வருதுன்றது தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருக்குது. ரீசெண்டாக விசித்ரா மேம் கூட அவரை பற்றின ஒரு பேசின ஒரு விஷயம் கூட ரொம்ப ஒரு வைரலாக போச்சு இல்லை சார்? அது ராதிகா ஆப்தே கூட அவங்க மேலே ஒரு இதுதான் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? இது மாதிரி ஆளாளுக்கு அவதூறு பேசுகிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எம்ஜிஆர் மேலே இல்லாத அவதூறா? இவருக்கு முன்னால் வயசுக்கு வராத குழந்தைங்களோடலாம் எம்ஜிஆர் நடித்தார், உண்டா இல்லையா? ஒரு 16 வயசை கூட தொடலை, ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தையோட அவர் ஹீரோயினாக நடிச்சிருக்கார். இப்போ அந்த சட்டத்தில் இப்போ இருக்கிற சட்டம்னா போஸ்கோவில் பிடிச்சி எம்ஜிஆரை உள்ளார போட்டிருக்கணும். நல்ல வேலை அவர் செத்து போயிட்டார், தப்பிச்சிட்டார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற எதிர்கட்சிங்க அதை செஞ்சுருப்பாங்க, போஸ்கோவில் தூக்கி உள்ளார போட்டுருவாங்க, புரியுதுங்களா? ஆனால் இவருக்கு முன்னோடிகள் இருக்காங்கங்க, அவங்கள பார்த்து தான் இவங்க பண்ணுறாங்க. ஒரு பாலையா வந்து எம்ஜிஆரை வழி நடத்தணும், எம்ஜிஆர் மக்கள் மனசில் எப்படி நின்னார், வயசில் ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கட்டி பிடிச்சி நடித்தார், அதே மாதிரி நம்மளும் நடிக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான், புரியுதுங்களா? அந்த உள் மனசை புரிஞ்சுக்கணும். அவர் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு அப்படின்னா, தலைவன் எம்ஜிஆருங்கிற ஒருத்தனை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கணும். அது எப்படிப்பட்ட தலைவன்? எம்ஜிஆருங்கிறது என்ன சாதாரண ஒரு தலைவனாங்க, மக்களின் தலைவன். இந்த தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே அவர் புள்ள பத்துக்கலைங்க. ஏன்னா அவர் புள்ள பத்துக்க முடியாதும்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் நினச்சிருந்தாருன்னா 1000 பேரை கல்யாணம் பண்ணி 1000 புள்ள இல்லை 5000 பிள்ளையை பெற்றிருக்கலாம்,
ஆனால் மக்கள் தான் எனக்கு குடும்பம் அப்படின்னு பார்த்து மக்களுக்காக வாழ்ந்த தலைவன். அதே மாதிரி தான் விஜய் இன்னைக்கு அந்த இடத்துக்கு நவுறாரு. அதனால தான் பாளையா படத்தை எம்ஜிஆரை பார்த்து பாளையா பண்ணார், பாளையா படத்தை இவர் வாங்கி ரீமேக் ஜனநாயகமும் பண்ணார். ஒரு எம்ஜிஆர் ஆட்சி அமையும்னா சீரியஸாக சொல்கிறேன், அது வந்து விஜய் மட்டும்தான் நடத்த முடியும். இவ்வளவு சுற்றி இருக்கு, எல்லாமே லிங்க்டு தான், ஒன்றுக்கு ரஜினி ஒன்று அவர்களோட லிங்க். இது கடைசி படமா இருக்காது, அதான் இப்போ நீங்க சொல்ல வரீங்க. ரஜினி கமல் சேர்ந்து நடிச்சா தப்பு நடக்குங்க, தப்பு நடக்கும், தப்பு நடந்துரும், சீரியஸாக தப்பு நடந்துரும். எனக்கு ஏலியன் எனக்கு சொல்லிடுச்சு தப்பு நடக்கும். சரி, இதுக்கப்புறம் ரஜினி அதுக்கப்புறம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, அது உங்க ஏலியன் என்ன சொல்லுது? அவர் தனியாக நடிச்சாருன்னா இன்னும் 100 படம் நடிப்பார். இன்னும் 100 படம். சீரியஸாக. ஃபைன் சார். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.